ஒரு ஒரு விக்கிரகத்தினுடைய வழிபாடுன்னு வந்துட்டுதுன்னா நித்தியமும் அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய உபச்சாரம், அது என்ன மரபோ அந்த மரபின்படி செய்யப்பட வேண்டிய உபச்சாரங்களை தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும். நான் ஊருக்கு போகிறேன், அந்த ஒரு 4 நாள் நான் இல்லை அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அந்த தெய்வம்னு கேட்டால், அப்போ மட்டும் என்ன சொல்லிடுவாங்க, சிலர்லாம் என்கிட்ட சொன்னது, சுவாமிக்கு என்ன நான் கொடுத்து தான் நிறைய போதா, அவரே பார்த்துப்பார். அப்போ எல்லா நாளுமே அவரே பார்த்துட்டு போகிறார். வீட்டில் இருக்கும்போது பொழுது எனக்கு டைம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கேன், இல்லை இப்போ பண்டிகை எல்லாரும் ட்ரெண்டிங்கில் அதை ரீலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் நானும் உடனே ஒரு வேலை வாங்கி வச்சு உடனே ஒரு பூஜையை பண்ணி அதை உடனே வீடியோ எடுத்து போடணும். இந்த மாதிரி செய்யப்படுவதற்கு இது விளையாட்டு விஷயம் இல்லை, நிச்சயமா கிடையாது. அஸ்திரங்கள் எல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு விளையாடவே கூடாது. அதுக்கு 6 நாள் நிச்சயம் விரதம் இருக்கலாம். சஷ்டிக்கான விரத படலங்கள்லாம் கந்த புராணத்திலே கச்சிப சிவாச்சாரியார் விளக்கமாக சொல்லிட்டு 6 நாள் விரதம் சொல்றீங்க. 48 நாள் 27 நாள் ஒரு மண்டல கணக்கிலலாம் இப்போ விரதம் இருக்கிறாங்களே, அதெல்லாம் சரியா? அதாவது மரபுகள் பழக்க வழக்கங்கள் வந்துருச்சுன்னா யார் அதை நமக்கு உபதேசம் பண்றாங்கன்னு பார்க்கிறோம். ஆச்சாரியர்கள் எதையாவது கடைபிடித்திருந்தார்கள்னா அதை தொடர்ந்து நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். ஏன்னா நம்முடைய அறிவு குறைவுபட்டதுங்கிறது முதல்ல நமக்கு எண்ணமாக இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டோம்னா அப்புறம் கோயிலோ வழிபாடோ எதுவுமே தேவை கிடையாது, நமக்கு தான் எல்லாம் தெரியுமேன்ற எண்ணம் வந்துடும். என் அறிவு ரொம்ப மந்தமானது குறைவுபட்டதுங்கிற எண்ணம் இருக்கும்போது இப்போ ஒரு வழிபாடுன்னு வந்ததுன்னா அதற்கு யார் ஆச்சாரியரோ அவரை போய் அணுகி அவர்கிட்டே நாம கேட்கிறோம். இறைவன் கொண்டாடும் இடத்துல இறைவன் இருப்பார், அதை பற்றி ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நாம எதையோ ஒன்றத்தை வேண்டி கேட்டு செய்கிறோம் அப்படின்னும் போது விதிகளை பெருமான் தான் வகுத்தான்னு நம்புறோம்னா, பூஜை செய்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த இறைவன் பேரில் நம்பிக்கை இருக்குன்னா இந்த விதிகளை அவர் தான் கொடுத்தாரு நம்ம நம்பணும். அந்த நம்பிக்கை இருக்கிற பட்சத்தை தான் அந்த இறைவனை நாம் வழிபடவே செய்கிறோம். அப்போ அந்த விதிகள் என்ன சொல்லுதுங்கிறத தெரிந்து கொண்டு செய்யணும். மண்டல விரதம் எல்லாம் கந்த சஷ்டிக்கு புராணங்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரிந்த அளவில் இல்லை. வேற யாரான பெரியவங்ககிட்ட கேட்டு தெளிந்து கொள்ளலாம். ஆனால் சஷ்டி விரதம்ங்கிறது காலங்காலமாக இருப்பது தீபாவளி அமாவாசையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த 6 நாட்கள் விரதம் தான். அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து இருக்கக்கூடிய 6 நாட்கள் விரதம் சஷ்டி. அது ஒவ்வொருத்தர் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல, அதாவது உடல் தகுதி, நம்முடைய பணி, இதெல்லாம் பார்த்து செய்வார்கள். ஒரு சிலர் இரவு ஒரு வேளை மட்டும் ஏதாவது பலகாரமா சாப்பிட்டுடுறது, இட்லி தோசை மாதிரி பலகாரமாக சாப்பிட்டுடுறதுன்னு, ஒரு சிலர் அன்னம் மட்டும் தவிர்த்துட்டு மற்றபடிக்கு, ஒரு சிலர் வெறும் பழம் பால்லையே 6 நாளும் இருப்பதுன்னு கொள்வாங்க. இன்னும் ஒரு சிலர் மதியானம் ஒரு வேளை பலகாரம் சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அது விதின்னு பார்த்தோம்னா 6 நாள் முழுக்க பட்டினி இருப்பது தான்.